உலக புகழ்பெற்ற அக்சென்சர் நிறுவனம் சமீபத்துல 11,000 ஊழியர்களை வேலையிலேந்து நீக்கியிருக்கு. கடந்த 3 மாசத்துல இந்த பணி நீக்கம் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா 2 விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு, செயற்கை நுண்ணறிவு AI டெக்னாலஜி வந்ததால பல வேலைகளை தானாகவே செய்ய முடியுது. அதனால சில திறமைகள் தேவைப்படுற ஊழியர்களின் தேவை குறைஞ்சு போச்சு. அக்சென்சர் CEO ஜூலி ஸ்வீட் இந்த ஊழியர்களுக்கு மறுபடியும் பயிற்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அதனால கம்பெனி தன்னோட ஊழியர்களை AI சார்ந்த வேலைகளுக்கு மாத்த விரும்புகுது. இன்னொன்னு, கம்பெனியில் புது அமைப்புகளை உருவாக்குவது. அக்சென்சர் நிறுவனம் $865 மில்லியன் செலவுல ஒரு மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கு. இதோட நோக்கம் கம்பெனியின் செலவுகளை குறைச்சு லாபத்தை அதிகரிக்கிறதா. பொருளாதார வளர்ச்சியும் குறைஞ்சது ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஆனா அக்சென்சர் நிறுவனம் ஒரு பக்கம் பணி நீக்கம் செஞ்சாலும் மறுபக்கம் AI மற்றும் புது டெக்னாலஜிகளில் திறமையான ஆட்களை வேலைக்கு எடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் AI பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்கலாம்.